பக்தியுள்ள நேயர்களுக்கடியேன் கோவிந்த பட்டரின் கொடான கொடி நமஸ்காரம். உங்களுக்கு ஒரு விஷயம் மனசுல குத்திக்கிட்டே இருக்கு, என்னடா வாழ்க்கை அது, ஏண்டா வாழறோம் அப்படின்னு கூட இருந்திருக்கு உங்களுக்கு நிலைமை. எதுக்கு வாழறோம், ஏன் வாழறோம், அந்த மாதிரிலாம் ஒரு நிலைமை இருந்திருக்குல்ல. மன நிம்மதி இல்லை, எங்க போனாலும் சண்டை சச்சரவு, வெப்பா வாழ்க்கையே வேணாண்டா அப்படிங்கிறது இருக்கா? இந்த மாதிரி மன நிம்மதி, இந்த மாதிரி மனக்கவலை எல்லாம் போய் மன நிம்மதியோடு நம்ம வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நெல்லிக்காய் பரிகாரம் தான் உங்களுக்கு பெஸ்ட். என்னன்னா, கடன் வாங்கியிருப்போம், ஒரு பக்கம் கடங்காரம் வைப்போம். சரி, கடங்காரம் வைக்கிறானேன்னு பார்த்தா அந்த பக்கம் போனா ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க நோட்டீஸ், நீங்க ஃபீஸ் கட்டல, ஃபீஸ் கட்டுங்கன்னு. அப்படி உட்காந்துருக்கோம்னா அப்படியே சுத்தி பார்த்தா பேப்பரா இருக்கும். ஒரு சுத்துனீங்கன்னா எல்லாமே கடன் தான் இருக்கும், நிம்மதியே இருக்காது. அது அப்படியே காத்தால சரி நல்ல தூக்கம் தூங்கிட்டே இருப்போம். 2 மணிக்கு ஒன்று தட்டி தொடங்கன்னு மண்டையில் அடிக்கும். என்னடான்னு கேட்டா, ஓ நாளைக்கு இஎம்ஐ செக் வரும், பணம் இருக்கா இல்லையா, அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருவோம். அப்பா என்ன பண்றதுனே தெரியலப்பா சாமி, மண்டையில அப்படியே மண்டை வலிக்குது. அப்புறமா இப்போ இஎம்ஐ எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் அடுத்த இஎம்ஐ காருக்கு வருமே, அதை எப்ப கட்டுறது, அடுத்தது ஸ்கூல் ஃபீஸ் வருமே, இதெல்லாம் சுத்தி பார்த்தா மன நிம்மதி மனக்குழப்பம் எதுவுமே கிடைக்காது. ஏதோ வாழணுமே அப்படின்னு நானும் அப்படியே ஒரு படகானது தண்ணியில போகும்போது நின்றுடுச்சுன்னா தண்ணி தள்ளி விடுவாங்கல்ல, அது மாதிரி என் வாழ்க்கை தள்ளி 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 போயிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த எண்ணங்கள் இருக்கு அவங்களுக்கு. நெல்லிக்காய் பரிகாரம் ஓரளவு உங்க மன நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். அதை எப்படி செய்யணும்னு சொல்றேன். 11 நெல்லிக்காய், மாலை எல்லாம் கிடையாது, உதிரியா ஒரு பவல் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பவல் யூஸ் பண்ணாதீங்க, எவர் சில்வர் பவல்ல எடுத்துக்கோங்க. வீட்டுல முதல் நாளை வாங்கிடுங்க. காலங்காத்தால ஒரு 8 மணிக்குள்ள நேர போய் மகாலட்சுமி தாயார் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த நெல்லிக்காய் பித்தளை தாம்பாளத்துல வச்சு பகவான் தாயாருடைய காலடியில, மகாலட்சுமியோட காலடியில வச்சிருங்கோ அப்படின்னு அர்ச்சகர்கிட்ட சொல்லுங்க, வச்சிருவார். வச்சிருங்கன்னு சொல்லுங்க, வச்சிருவார். அது என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த அர்ச்சகர்கிட்ட ஒரு நாள் அந்த நெல்லிக்காய் சாதமா போட்டு கொடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கங்க. அந்த நெல்லிக்காவை நல்லா சீச்சு கடுகு மிளகா உளுத்தம்பருப்பு தாளிச்சு அப்படியே அந்த சீச்ச நெல்லிக்காவை போட்டு நல்லா தண்ணி தெளிச்சு மஞ்சத்தூள் அப்படி போட்டு நல்ல ஒரு வதக்கி பொலன்னு சாதத்தை வடிச்சு இதை தூக்கி அதுல போட்டு உப்பை போட்டு அப்படி கலந்து கொடுத்தா அம்சமா இருக்கும். நெல்லிக்காய் சாதம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். 1. 2வது ஒரு பரிகாரம் சொல்லுகிறேன், மன நிம்மதிக்காக சொல்லுகிறேன். நீங்க இதே அப்படியே ஒண்ணு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெல்லிக்காய் கொண்டு போய் கொடுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுல நெல்லிக்காய் சாதம், அந்த நெல்லிக்காய் சாதத்தை பண்ணி உங்க வீட்டு தாயாருக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஒரு தொன்னையில அக்கம் பக்கத்து வீடெல்லாம் கொடுங்க. அவங்க சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, இது என்ன சாதம், நெல்லிக்காய் சாதம், பெருமாளுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்க 2 தடவை பண்ணுங்க. 1 அதே வெள்ளிக்கிழமை. எத்தனை வாரம் பண்ணணும்? மினிமம் 9 வாரம் இந்த நெல்லிக்காவை கொண்டு போய் கொடுத்துட்டு உங்க வீட்டை நெல்லிக்காய் சாதம் பண்ணுங்க. மன நிம்மதி, உங்களுக்கு எந்த காரிய தடை இருந்தாலும் சரி மன நிம்மதி கிடைக்கும், காரிய தடை விலகும், மனசோர்வு உங்களை விட்டு விலகும். ஒரு கொஞ்ச நாள் பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களை அண்டிடுச்சுன்னா நெகட்டிவ் தாட்டு போய் உங்க வாழ்க்கை அருமையா சுபீட்சமா நன்றாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெல்லிக்காய் மாலை இல்லை, நெல்லிக்காய் தனித்தனியா காய் 21 காய் வாங்கி 11 காய் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட வாழ்க்கையில சுபீட்சத்தை செய்யறீங்களா செய்யுங்க. அதாவது நீங்க தம்பதி சமேதரா கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகலைன்னா தனியா கொடுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் பல கவலைகள் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் தம்பதியாக சேர்ந்து அந்த தாயார்கிட்ட கொடுத்து திரும்பி அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லிடுங்க, நெல்லிக்காய் சாதம் போட்டு நிவேதனம் பண்ணுங்க, ரிக்வஸ்டா கேளுங்க, அவங்க செய்வாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில பயங்கர சுபிக்ஷம் நடக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. பண்றீங்களா? நெல்லிக்காய் தானங்க, வாங்கி கொடுத்தா அவ்வளவு நல்லது. ரைட்டுங்களா? வாங்கி கொடுங்க, பிரசாதமாக போடட்டும். உங்களுடைய மனக்கவலைகள் மனசோர்வுகள் எல்லாம் விளங்கி நீங்கள் மன நிம்மதியாக வாழ வேண்டுமாய் எல்லாம் வல்ல ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை அடியேன் என்றென்றும் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்காக.
மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தியுடைய நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.